ஆராயோமா என்ற தலைப்புல நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னு பார்க்கும்போது, பிசாசின் வல்லமை எப்படிப்பட்டது, அவன் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அப்படி நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில எளிமையாக ஜெயம் எடுப்பதற்கு அது லகுவாக இருக்கும். அவன் காரியங்களை, அவனுடைய தன்மைகளை, அவனுடைய கேரக்டரை, அவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொண்டோம்னா ஈஸியாக அவனை நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம இதுக்கு அதை பார்க்கலாம். சரிங்களா? பிசாசு என்பவன் முதலாவதாக வல்லமை உள்ளவன். Devil is the mighty, but our God is the almighty. பிசாசு வல்லமை உள்ளவன், நம்முடைய தேவனும் சர்வ வல்லமை உள்ளவன். அப்ப வல்லமை என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையை தாண்டி போகாது. ஒரு லிமிட் தான், ஒரு லிமிட்டேஷன். சர்வ வல்லமை என்பது அந்த வல்லமையை மாத்திரம் கட்டுப்படுத்துகிற சக்தி கிடையாது, சகலத்தையும். சர்வம் என்றால் ஆளினால். அப்ப எல்லா வல்லமையும் உடையவர் இயேசு கிறிஸ்துவே. எல்லா வல்லமை, எல்லா சக்தியை உடையவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை மறக்கூடாது. அதுதான் பைபிள் அழகாக சொல்கிறது. ஆபிரகாம் கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், ஈசாக்கு கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், யாக்கோப்பு கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்ப கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆபிரகாம் தன்னுடைய பிரயாணத்துல அவருக்குள்ள ஒரு பயம் வந்தது, ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில அவருக்குள்ள ஒரு பயம் வந்தது, யாக்கோப்பு தன்னுடைய அந்த பிரயாணத்துல அவருக்குள்ள ஒரு பயம் வந்தது. அவங்களுக்குள்ள என்ன பயனா, சத்துருவை நினைத்து, பிசாசை நினைத்து அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம். பார்வோன் இருக்கிறான், இந்த உலகத்துடைய சக்தி இருக்கிறது, இந்த உலகத்துடைய வல்லமைகள், இந்த உலகத்துடைய கிரியைகள் இருக்கிறது என்பதை அவங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து மறைமுகமா சொல்ல ஆரம்பிச்ச காரியம் என்னன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சத்துருக்கு சர்வ வல்லமை இல்லை. அப்ப இந்த உலகத்தை பார்க்காதீங்க, இந்த உலகத்துல இருக்கிற சக்திய, இந்த உலகத்துல இருக்கிற அந்த காரியங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அவன் வல்லமை உள்ளவன் தான், ஆனா நானும் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாக்கள் கிட்ட சொல்லியிருக்கிறதை நாம் அழகாக பார்க்கிறோம். இப்ப அந்த வல்லமையை அவனுக்கு எப்படி வந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிசாசு என்பவன் திருடனும் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று வேதம் அழகாக சொல்கிறது. அவன் திருட, அவன் பொய்யனாக இருக்கிறான். அப்ப ஆதாம் கையில கடவுள் கொடுத்த அந்த வல்லமை அவன் என்ன பண்ணிட்டான், திருடி அவன் என்ன பண்ணிட்டான், கடவுளை பிள்ளைகள்கிட்ட இருந்து அவன் வஞ்சித்து ஏமாத்தி அந்த வல்லமை எடுத்துக்கொண்டான் என்பதை நான் மறக்க கூடாது. அது மாத்திரமல்ல, அவன் மிதிக்கப்பட்ட பிரேதம், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் தள்ளப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. கடவுள் அவனுக்கிட்ட இருந்து எல்லா அதிகாரத்தையும் எல்லா வல்லையும் உரிந்து கர்த்தர் என்ன பண்ணார், சிலுவையில அவனை வெளிரங்க கோலமாகி அவனை சிலுவையில் ஆணி அடித்தார் என்று வேதம் அழகாக சொல்கிறது. அப்ப கடவுள் ஆதாம் கிட்ட, ஏவாளுக்கு ஆதாம் கிட்ட கொடுத்த அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டான், ஏவாளை வஞ்சித்து அவன் அந்த வல்லமையை திருடினா தவிர அவனுக்கு சொந்தமான வல்லமை சக்தி எதுவுமே கிடையாது. அதுதான் அவன் வல்லமையை காட்டிக்கொண்டு உலகத்தை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். அப்ப பாருங்க, நாம் அதை மறக்க கூடாது. சரி, இப்ப கடவுளுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்பவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையாக இருக்கிறார். அவர் சர்வத்தையும் ஆளுகிறவராக இருக்கிறார். அவர் சர்வத்தையும் படைத்தவராக இருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அப்ப என்னன்னா, இஸ் த கோ பவர், அவர் கோ பிரசன்ஸ், இஸ் த ஆல்மைட்டி காட். அவர் எங்கும் நிறைந்தவர், அவர் சர்வ ஞானி என்பதை மறக்க கூடாது. இப்ப பிசாசுக்கு அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. அவன் சர்வ ஞானி கிடையாது. முதல்ல பிசாசுக்கு புத்தியே கிடையாது, அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவனதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவன் தலையை நசுக்கிட்டாரு. அவனுக்கு ஞானம் என்பது, புத்தி என்பது ஒண்ணுமே கிடையாது. அவனை எப்ப ஏசப்பா வந்து அவனை பரலோகத்திலிருந்து அவனை கீழ் வானத்துக்கு தள்ளினாரோ அப்போது அவன் எல்லாத்தையும் கர்த்தர் உரிந்து போட்டான். அப்பவே அவன் மிதிக்கப்பட்ட பிரேதமாக எனப்பட்டான். அப்ப ஆதாம் கையில இருந்து தான் என்ன பண்ணிட்டான், திருட ஆரம்பிச்சுட்டான். பாருங்க, அவனுக்கு ஞானம் கிடையாது.
அதான் பைபிள் சொல்லுது, நம்ம அகிதோபின் ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். அப்ப அவனுக்கு ஞானம் என்பது ஒண்ணுமே கிடையாது. கடவுள்கிட்ட தான் ஞானம் இருக்குது. கடவுள் தான் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்தவர். கடவுள் இயேசு கிறிஸ்து அமெரிக்கால இருக்க முடியும், இயேசு கிறிஸ்து தமிழ்நாட்டில இருக்க முடியும், நம் கர்த்தராகிய தேவன் அமெரிக்கால, சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்க முடியும். ஆனா லூசிபருக்கோ பொல்லாத சாத்தானுக்கோ அவன் அங்க இருக்கிறவனுக்கு இங்க இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அங்க இருக்கிற அவனுக்கு சக்திக்கு இங்க இருக்கிற சக்தியை காட்ட அவனுக்கு அதிகாரம் இல்லை. அங்க இருக்கிற ஞானம் அவனுக்கு இங்க வெளிப்படுத்த அதிகாரம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. கடவுள் தான் எங்கும் நிறைந்தவர். இயேசு கிறிஸ்து தேவன் மாத்திரம்தான், ஆவியானவர் மாத்திரம்தான் அவங்க எங்கும் நிறைந்தவராக அவர் காணப்படுகிறார். அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். அப்ப சத்துருவான என்ன பண்ணுவான் பார்க்கும்போது, அங்க இருக்கிற பிசாச காரியத்தை கலெக்ட் பண்ணிக்குவான். அவன் அப்படிதான் அவன் தெரிந்து கொள்ளணும் தவிர அவனுடைய அறிவு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் அவனை தலையில எப்ப சிலுவில நசுக்கினார் அவன் தலைய, அவனுடைய அறிவு புத்தி எல்லாமே சிதறடிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்ப அந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் திருடனாக இருக்கிறான் அவன். அப்ப கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம வாகனத்துல போகும்போது, வண்டியில போகும்போது, மற்ற ஜனங்களோட பேசுறோம் பாத்தீங்களா, மற்ற இடங்கள்ல பேசுறோம் பாத்தீங்களா, அதை அவன் காது கொடுத்து கேட்பான். அதுதான் கடவுள் சொல்ற வார்த்தை. அந்நிய பாஷை பேசுங்க சொல்ற காரணம் என்னன்னா, நம்முடைய அந்நிய பாஷை பேசும்போது ரகசியங்களை பேசுகிறோம், அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப சில காரியம் அவன் திருடுறான், கடவுள் பிள்ளைகளுக்கிட்ட இருந்து திருடுறான் அப்படின்னப்ப நம்ம விளையாட்டுத்தனமாக பைக்கில் போகும்போது, கார்ல போகும்போது, எங்கன்னா நடந்து போகும்போது, ரோட்ல பேசும்போது, பசங்க கிட்ட பேசும்போது, மற்றவங்க கிட்ட பேசும்போது, எதேச்சியா பேசும்போது அவன் காது கொடுத்து கேட்டு விடுவான். அவன் எங்கும் நிறைந்தவன் கிடையாது. கடவுள் மாத்திரம் தான் எங்கும் நிறைந்த, அவர் சர்வ ஞானியாக தேவன் இருக்கிறார். சரி, இப்ப நீ ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப இந்த உலகம் இருக்குதே, இந்த உலகத்துல அநேக காரியம் இருக்குது, அவன் எப்படிப்பட்ட ஞானத்தை செய்யறான்? போன் இருக்குது, அது இருக்குது, இந்த உலகத்துடைய பில்டிங் பாருங்க, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அவன் திருடன், அவன் திருடிக்கிட்டு வச்சுக்கான். பைபிள்ல எங்க ஆதாரம் இருக்கு நம்ம பார்க்கணும். கடவுள் மோசே கொண்டு என்ன பண்ணார்னா, இந்த கோலை போடுனப்ப இத எகிப்தின் பார்வோனுடைய அந்த தீர்க்கதரிசிகள், அந்த மந்திரவாதி என்ன பண்ண காப்பி அடிக்கிறாங்க. இப்ப மோசே கோலை போட்டு அந்த கோல் பாம்பாக மாறினதை அவங்க காப்பி அடிச்சு அவங்க பாம்பா மாத்துறாங்க. அப்ப மோசே தண்ணீரை ரத்தமா மாத்தினது அவங்க காப்பி அடிச்சு அவங்க ரத்தமா மாத்துறாங்க. அப்ப மோசே தவக்கலை வர பண்ணது அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்னன்னா, கிறிஸ்துவராகிய நமக்கிட்ட இருந்து காப்பீடுக்கிட்ட பைபிள்ல சொல்லப்பட்டது. சயின்ஸ் பைபிள்ல சொல்லப்பட்டது, உலக உருண்டை பைபிள்ல சொல்லப்பட்டது. கடவுள் ஆதாம் கிட்ட இருந்து விலா எலும்பை எடுத்து ஏவாள் உண்டாக்கின அவரை மயந்த நித்தரை மயக்க ஊசி, அது பைபிள்ல சொல்லப்பட்டது. சகலமும் ராணுவம், ஆபிரகாம் மூலியமாக கர்த்தர் 300 ராணுவ வீரர்களை உருவாக்கினார், அது பைபிளில் சொல்லப்பட்டது. கடவுளை இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இருக்க, அது பைபிளில் சொல்லப்பட்டது. இப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவுமே, எல்லா 5 காரியங்கள் மோசே 5 ஆகமம் சொல்றாரு இல்லையா, அதே போல 5 மண்டலங்கள், காற்று, நீரு, நெருப்பு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்டது. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, இயற்கையை பத்தி கத்தனை பண்ற, சகல கனியை புசி, அந்த கனியை புசிச்சா நீ ஜீவிப்பா. அந்த கனி என்கிற அந்த ஆகாரம், கனி மூலியமா நமக்கு ஒரு மருத்துவம் என்பது பைபிள்ல சொல்லப்பட்டது. அப்ப இயற்கை மூலியமாக உண்டாகிற மருத்துவம் என்பது பைபிள்ல சொல்லப்பட்டது. மருத்துவம் என்பது பைபிள்ல கொடுக்கப்பட்டது. இவங்க சத்துருவானவன் மனிதர்கள் மூலியமாக என்ன பண்றா பாருங்க, அவன் திருடனாக இருக்கிறான். அதை நம்ம மறக்க கூடாது. அப்ப அவனுடைய சக்தி என்பது ஒரு எல்லையை தாண்டி போகவே போகாது என்பதை மறக்காதீங்க. நாம் என்ன பண்ணணும் பாரு, கடவுளை விசுவாசிக்க வேண்டும், அவர் வல்லமை விசுவாசிக்க வேண்டும். அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். இந்த உலகத்தை பார்க்காதீங்க, இந்த உலகத்துடைய ஆடம்பரத்தை பார்க்காதீங்க, இந்த உலகத்துடைய வளர்ச்சியை பார்க்காதீங்க. அவன் திருடன். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கிட்ட இருந்து ஜனங்களுக்கிட்ட அவன் திருடி வச்சு, அவன் திருட்டுத்தனம் இந்த பண்ற ஒவ்வொரு டெக்னாலஜி பார்க்கும்போது எல்லாமே கடவுளுடைய காரியங்கள் மறைந்து இருக்கிறது மறக்கூடாது. அவன் கிறிஸ்துவை காரியங்களை அந்த கிறிஸ்துவின் காரியமாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். இதுதான் விஷயமாக இருக்கிறது.
இப்ப இந்த உலகத்தை நம்ம எப்படிதான் ஜெயிப்பது, சத்துருடைய பிசாசு வல்லமைய எப்படி ஜெயிப்பது என்பது நீங்க துக்கப்படாதீங்க. அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். செங்கடலை 2ஆக பிளந்திருக்கிறார், சொல்ல முடியுமா? கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், சொல்ல முடியுமா? கர்த்தர் மரித்த லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார், சொல்ல முடியுமா? கர்த்தர் கல்மழையை கொடுத்தார், சொல்ல முடியுமா? கர்த்தர் 40 நாள் இரவும் பகலும் என்ன பண்ணாரு? மழையை கொடுத்தார், சொல்ல முடியுமா? சூரியனை சந்திரனை கர்த்தர் நில நிக்க வச்சார், சொல்ல முடியுமா? அதனால அதே போல கிடியோன் என்ன பண்ண, அந்த வஸ்திரம் நனைஞ்சிருக்கணும், பனியா இருக்கணும், அப்புறம் வெளியே பனியா இருக்கணும், வஸ்திரம் நனைஞ்சிருக்கணும், அப்புறம் வெளியே நனைஞ்சிருக்கணும், வஸ்திரம் காஞ்சிருக்கணும், சொல்ல முடியுமா? இந்த ஞானம் எங்கேயுமே கிடையாது, கடவுள்கிட்ட இருக்குது, சர்வ ஞானி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல காத்துருங்க. அவர் வெளிப்படுத்துகிற ஞானம் பெரிதாக இருக்கும் பாருங்க. இதுவரைக்கும் கடவுள் வெளிப்படுத்தாத ஞானம், வெளிப்படுத்தாத சர்வ வல்லமை இன்னமும் இந்த பூமியில கர்த்தர் ஆவியானவர் உலாவிக் கொண்டு தான் இருக்கிறார். திருடன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவா இருக்கிறார், அவனுக்கே அந்த அளவுக்கு செய்ய முடியுமானால் சர்வ வல்லமுள்ள தேவன், அவருடைய ஞானமும் அவர் சர்வ வல்லமையும் அவர் சர்வ பிரசன்னமும் எங்கும் நிறைந்திருக்கிற காரியங்கள் இன்னும் மறை பொருளாகத்தான் இருக்குது, வெளியே யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன பண்ணுங்க? இயேசுடைய சமூகத்துல வாங்க, அவருடைய சாத்துருங்க, சங்கீத புஸ்தகங்களை பதிங்க. சங்கீத புஸ்தகத்துல ஒவ்வொருடைய வல்லமையை பற்றி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு வல்லமையை சார்ந்து கொள்வோம் பாருங்க. அவர் சர்வ வல்லமை, சகலத்தை படைக்க வல்லவராக இருக்கிறார். குஷ்டரோகி சுகமாக்கினவர், அவர் மரித்த பிரேதத்தை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினவர் நம்ம கர்த்தராக இருக்கிற தேவன். அவ ஒண்ணுமே கிடையாது. கடவுள் அசைக்கிற அசைவு இதுவரைக்கும் தேசமானது உலகமானது பார்க்கல, அவனே பார்க்கல. அவன் பார்த்தானா முடிஞ்சு போச்சு. வேதம் சொல்கிறது எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனபடினால் அன்பு தேவ சனமே, அவருடைய சர்வ வல்லமை நாம் அதிகமாக சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கணும். அதன் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நான் இதுவரைக்கும் ஆபிரகாம் கிட்ட, யாக்கோப்பு கிட்ட, ஈசாக்கு கிட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டேன், இதுவரைக்கும் யெகோவா தேவனாக வெளிப்படல என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். யெகோவா தேவன் இந்த சர்வ வல்லமை அப்பாற்பட்ட தேவன். அந்த வல்லமை இன்னும் இந்த உலகம் பார்க்கல. அந்த அறிவு, இப்ப இருக்கிற புக்கு டெக்னாலஜி வளர்ச்சி, மக்களுடைய படிப்பு, இந்த 6ஆம் அறிவு 7ஆம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கர்த்தருடைய பார்வையில. இன்னும் அது வெளிப்படல. இந்த உலகத்துல பயமுறுத்துகிற காரியம் ஒண்ணுமே கிடையாது. கடவுளுடைய பார்வையில நாம் அவரை சார்ந்து கொண்டு நாம் அவரை பற்றி கொள்வோமானால் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் போது அவர் உண்மையில தூசியாக போய்விடுவார். இவனை பெருசாக பார்க்காதீங்க, நம் தெய்வத்தை பெருசாக பாருங்க. கர்த்தரை பெருசாக பாருங்க, அவருடைய வல்லமை பெருசாக பாருங்க, அவருடைய ஞானத்தை பெருசாக பாருங்க, அவருடைய பிரசன்னத்தை பெருசாக பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. திருடனுக்கே பொய்யனுமே ஆதாம் கையில கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை திருடிக்கிட்டே இந்த அளவுக்கு வேலை பண்ணுவானால் சர்வ அதிகாரம் படைத்த அவரை சார்ந்திருப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எந்த அளவுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனை சார்ந்து கொள்வோம். அவன் வல்லமை ஒன்றும் இல்லை, அவர் கிரிகள் ஒன்றும் இல்லை. அவன் ஊரையும் உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா இயேசு பிள்ளைகளாகிய நம்மளை கடவுளை ஏமாற்ற முடியாது. நாம் அவரை சார்ந்து கொள்ளும் போது, நாம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் போது நிச்சயமா அன்னைக்கே அவனுக்கு அடி விழும் என்பதை மறக்காதீங்க. கர்த்தர் நம்மோடு